ஏன் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோம் அப்படின்னா, நம்ம யாருமே அதிகமாக கோயில் கட்டுறதுக்கான உதவிகள் யாரும் செய்யறதில்ல. அதனால தான் நம்ம இவ்வளோ பெரிய கஷ்டங்கள் படுறோம். ஆனால் முன்காலத்தில் பாருங்கள், கரெக்டாக மழை பெஞ்சுது, கரெக்டான வருமானம் இருந்தது, யாரும் பஞ்ச பட்டினின்னு சொல்லி யாருமே இல்லை. ரொம்ப செழிப்பாக இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி எத்தனையோ ஆடம்பரமான வாழ்க்கைக்கு நம்ம வந்துட்டோம். ஆனாலும் நிம்மதி, சந்தோஷங்கிறது எதுவுமே இல்லாமல் வாழ்கிறோம். அப்படின்னா அதுக்கு காரணம் என்னென்னா, ஃபஸ்ட்டு கோயிலுக்கு உதவணும். அதுதான் முக்கியமானது. அதனால் மை தரேன், மருந்து தரேன், அதை தரேன், இதை தரேன்னு சொன்னோன்னே ஓடுறீங்க. ஆனால் ஒரு நல்ல விஷயத்துக்காக உதவ மாட்டேங்கிறீங்க. அதே மாதிரி யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல விஷயங்களுக்காக நீங்கள் யாருமே உதவி செய்கிறதில்ல. சும்மா ஒரு பெண்ணு சிரித்தா கூட அதுக்கு 20 லட்சம் லைக்ஸு, 20 லட்சம் கமெண்ட்ஸு போடுறீங்க. ஆனால் ஒரு நல்ல விஷயங்களுக்கு யாரும் செய்ய மாட்டேங்கிறீங்க. தயவு செஞ்சு அது மாதிரி தவறான வழியில் யாரும் போக வேணாம்.